பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பியதால் தாம்பரம் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. மின்சார ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு செல்கின்றனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து இன்று அதிகாலை வரை விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை 1,20,000 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளன. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை 24 மணி நேரத்தில் 64,089 வாகனங்கள் கடந்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு செல்ல விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலேயே முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறியதால் பரபரப்பு நிலவியது. தொடர் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பியதால் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் குவிந்தனர். போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டதாகவும் கூறியுள்ளனர். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்ப தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. நெல்லையிலிருந்து சென்னைக்கு 4,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை ஈசிஆரில் மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். சுமார் 342 கோடி மதிப்பீட்டில் நெம்மேலியில் புதிய நீர்த்தேக்கம் அமையவுள்ளது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். வருகிற 22ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்யப்படும் நிலையில் 23ஆம் தேதி மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தமிழ்நாட்டின் 71 கட்சி மாவட்டங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்களை நியமித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தை மாத அமாவாசை தினத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டித்து சூழலியல் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மன்ற கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதில் டிரம்ப் பங்கேற்கிறார். வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோவை அமெரிக்க ராணுவம் சிறைப்பிடித்ததை உலக பொருளாதார மன்றம் ஏற்றுக்கொண்டதை கண்டித்து டிரம்பின் உருவத்தை கேலியாக சித்தரித்தும் வெனிசுலா மீது அவர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாகவும் கூறி சூழலியல் ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஈரானில் மக்கள் கிளர்ச்சியை தொடர்ந்து வெடித்த வன்முறையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5,000-ஐ தாண்டியுள்ளது. தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்தோனேஷியாவில் 10 பேருடன் சென்ற கடல் கண்காணிப்பு விமானம் மலை மீது விழுந்து விபத்திற்கு உள்ளானது. விமான உதிரி பாகங்கள் மற்றும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹங்கேரியில் உள்ள பலோட்டன் ஏரி உறைந்து போனதால் அங்கு ஸ்கேட்டிங் செய்து பொதுமக்கள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். ஹங்கேரியில் குளிர்காலம் நீடிப்பதால் பலோட்டன் ஏரி உறைந்தது. ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு பின் ஏரி உறைந்ததால் 70 மீட்டர் தூரத்திற்கு ஸ்கேட்டிங் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உறைந்து போன ஏரியில் பறவைகளும் இரை தேடி திரிகின்றன.
கிரீன்லாந்து பிரச்சினையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அவருடன் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் தொலைபேசியில் பேசி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பதால் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 8 ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் ஐரோப்பிய யூனியன் தலைவர் மற்றும் நாட்டோ பொதுச் செயலருடன் கலந்துரையாடிய பின்பு ட்ரம்பை தொடர்பு கொண்டு ஸ்டார்மர் பேசியுள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுடன் ராஜ்ய ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் லேக் ராஸ்மியூசன் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்த அமெரிக்கா மிரட்டல் விடுத்தாலும் தங்களது பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் அவர் கூறினார். டென்மார்க்கின் ஆளுகைக்கு உட்பட்ட தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அபகரிக்க அமெரிக்கா முயற்சித்து வரும் நிலையில் இந்த கருத்தை டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் முன்வைத்துள்ளார். கிழக்கு சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள லியான் யுங்காங் நகரில் சூவே எனப்படும் புதிய அணுமின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. இது சீனாவின் அடுத்த 5 ஆண்டு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் முதல் அணுசக்தி திட்டமாகும். இந்த ஆலை 2 வகையான அணுசக்தி தொழில்நுட்பங்களை ஒன்றாக பயன்படுத்துகிறது. இதன் ஒரு பகுதி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, மற்றொரு பகுதி மிக அதிக வெப்பநிலையுள்ள நீராவியை உருவாக்குகிறது. இந்த ஆலை அருகில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் மற்றும் நீராவி ஆகிய இரண்டையும் வழங்கும். 2032 இந்த ஆலை செயல்பட துவங்கியதும் நிலக்கரியின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தையும் குறைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காதவர்கள் இன்று முதல் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்கவுள்ளது. ஒசூரில் பயணிகள் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. பயணிகள் விமான நிலையம் அமைந்தால் ராணுவ விமான சோதனைக்கு இடையூறாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. குடியரசு தின விழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதை அடுத்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் அனிருத்தை குறிப்பிட்டு இன்ஸ்டாகிராமில் சிறுவர்கள் வெளியிட்ட வீடியோவிற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் கொடுத்த ரியாக்ஷன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் டாக் வித் தேவா என்கிற கணக்கில் 2 சிறுவர்கள் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். அண்மையில் புதிய கீபோர்டு ஒன்றை வாசித்து அதில் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று அனிருத், இன்னொன்று எங்கள் அண்ணன் என்று அவர்கள் வெளியிட்ட வீடியோ வைரலானது. அனிருத் தனது எக்ஸ் பதிவில் சூப்பர்டா தம்பி கியூட்டீஸ் என்று கமெண்ட் செய்துள்ளார்.